நேர்மின் குரலாய் பிரதிபலிக்கும் யோர் வாய்ஸ் சேனலர்களுக்கு வணக்கம். சட்டசபையில் இன்று விஜய், அதாவது 17வது சட்டமன்ற கூட்டத்தொடரில் கடைசி நாளா இன்று கவர்னர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் உரையாக திரு ஜோசப் விஜய் அவர்கள் இன்னைக்கு மாண்புமிகு முதல்வர் அவர்கள் ரொம்ப சிறப்பா ரொம்ப தரமான ஒரு பேச்சை பார்க்க முடிந்தது. ரொம்ப நாட்களுக்கு அப்புறம் கிட்டத்தட்ட மதுரை மாநாடாகட்டும், பாண்டிச்சேரி மாநாடாகட்டும், இந்த மாநாடுகள்லாம் அப்புறம் ஒரு நல்ல ஒரு தெளிவான ஒரு ஆக்டிவான ஒரு தலைவரா இன்னைக்கு நல்லா பேசியிருக்காரு. இந்த ஒரு விஷயத்துக்கு இன்னைக்கு சட்டசபையில பேசக்கூடிய இந்த ஒரு பேச்சுக்கு கண்டிப்பாக வாழ்த்துக்கள் தெரிவிக்கிறோம் திரு விஜய் அவர்களே. தனிப்பட்ட முறையில் திரு விஜய் அவர்களுக்கு நான் ஒரு தீவிர ரசிகன் என்று முதலே பதிவு பண்ணியிருக்கேன். இல்லை, ஆனால் அரசியல் அவர் ரசிகன் கிடையாது, தெளிவா முதலே சொல்லியிருக்கேன். ஏன்னா என்னோட நிலைப்பாடு தெளிவா இருக்கு, அதுல எல்லளவு மாற்று கருத்தும் இல்லை. சினிமா துறையில் அவரோட நல்ல ஒரு ரசிகன். இப்போ அரசியல்ல நிறைய விஷயங்கள் நல்லா முன்னெடுத்து கொண்டு போயிட்டு இருக்காரு, அதுக்கு வாழ்த்துக்கள். இன்னைக்கு பேசுற இந்த பேச்சுல டீகோட் பண்ணோம்னு சொல்லி பிளான் பண்ணியிருந்தோம். அதுல முக்கியமான விஷயம், பார்க்க வேண்டிய விஷயம், கட்சி ஆரம்பிக்கிறது முன்னாடியே ஒவ்வொரு வீட்டிலையும் நாங்கள் நுழைஞ்சதுக்கு அப்புறம் தான் கட்சியை ஆரம்பிச்சோம். எல்லாம் கட்சி ஆரம்பிச்சு தான் ஒவ்வொரு வீட்டுல போவாங்க, ஆனா நாங்கள் எல்லோரும் வீட்டில் போயிட்டு தான் கட்சி ஆரம்பிச்சோம் அப்படின்ற வார்த்தையை பதிவு பண்ணாரு. அந்த ஒரு பாயிண்ட் லாஜிக்கலி ரொம்ப ஸ்ட்ராங்கா அவரோட பிராண்டை தெளிவா கிரியேட் பண்ணி வச்சுட்டு தான் அரசியல் வந்திருக்கு. அவர் 1996 இருந்து அவர் பண்ண விஷயங்கள்லாம் ரொம்ப கோர்வையா ஸ்டாட்டிஸ்டிக்கல் டேட்டா வச்சுட்டு ரொம்ப அக்யூரேட்டா ரொம்ப கிளீனா எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு. நல்ல விஷயம். அடுத்தபடியா அவர் பேசக்கூடிய இன்னொரு முக்கியமான ஒரு விஷயத்த பார்க்கணும். என்னன்னு பாத்தீங்கன்னா, கூட்டணி இல்லாம தனித்து நின்று நாங்க பெரும்பான்மை நிரூபிச்சு 108 சீட்டை ஜெயிச்சோம். பிளஸ் ஒரு சீட் இப்போ ஒரு திருச்சி தொகுதி ரிசைன் பண்ண நம்ம எல்லாருக்கும் தெரியும். இப்படி இருக்கும் சூழல்ல ரொம்ப டிப்ளமேட்டிக்காவும் ரொம்ப டைனமிக்காவும் பேசியிருக்காரு. வாழ்த்துக்கள் விஜய் சார். அடுத்தபடியா 35% வாக்கு வாங்கியிருக்கோம் அப்படின்ற விஷயத்த பதிவு பண்றாரு. ஒரு புது கட்சி ஆரம்பிச்சு 2.5 ஆண்டு காலங்கள ஒரு ஆட்சிக்கு வருதுன்றது சாதாரண விஷயமே கிடையாது. இந்தியா அரசியலே இந்திய நாட்டிலேயே இது ஒரு சாத்தியம் இல்லாத விஷயத்த விஜய் பண்ணியிருக்காரு. அது எல்லளவு மாற்று கருத்தும் இல்லை. இதுல பார்க்க வேண்டிய விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இன்றைக்கோட சட்டசபையில நடந்தக்கூடிய அந்த சுவாரஸ்யமான விஷயங்கள்ல இன்னொரு முக்கியமான விஷயம், ஒரு குடும்பம் மட்டுமல்ல, ஒவ்வொரு குடும்பமும் முக்கியம் என்ற விஷயத்த சொல்லும் போது அந்த இடத்துல என்னென்ன விஷயங்கள் நடந்துன்னு பார்க்க முடிஞ்சது. இதுக்கு முன்னால் இருந்தக்கூடிய முதல்வராகட்டும், எடப்பாடியாராகட்டும், அவருடைய ரியாக்ஷன்ஸ்ல இருந்து எல்லா ரியாக்ஷன்ஸும் நல்லா கோர்வையா காமிச்சாங்க, சட்டசபையில பார்க்க முடிஞ்சது. இதுல அவர் ஸ்ட்ரைட்டா இன்னைக்கு ஹோல் ஸ்பீச் ஸ்ட்ரைட்டா 70 to 80% டிஎம்கேவை ஸ்ட்ரைட்டா அட்டாக் பண்ணியிருக்காரு. ஒரு 10% to 15% தான் அதிமுக அட்டாக் பண்ணியிருக்காரு. நல்லா தெளிவா தெரியுது. அதுல பார்க்க வேண்டிய விஷயம் என்னன்னா, இந்த எலெக்ஷன்ல 2026 தேர்தலில் ஜாதி மதம் முக்கியமா ஓட்டுக்கு பணம் கொடுக்குது, இந்த விஷயத்த மொத்தமா தவிடுபடி ஆக்கிட்டோன்ற விஷயத்த சொல்லியிருக்காரு. இந்த ஒரு தகவல் 100க்கு 100 உண்மை. ஏனென்றால் ஜாதி மதம் பார்க்காமல் எந்த வகையான பணமும் நிறைய பேர் இரண்டு கட்சியும், திமுகவும் சரி அதிமுகவும் சரி, பல்வேறு கட்சிகள் கொடுத்தாங்க. இந்த கட்சி தாவிக்க கூட சில 2 தொகுதியில் கொடுத்தா சொல்லப்படுது. அதுக்கான காணொலியை வெளியிட்டாங்க, அதுலயும் நம்ம பார்த்தோம். அதுல மாற்றுக்கருத்துல. ஆனால் பெரும்பான்மையா பார்க்கும்போது 234 தொகுதியில் அது 2 எடுத்தா கூட 232 தொகுதியிலையும் இந்த ஜாதி மத பண விஷயங்கள்லாம் தவிடுபடி ஆக்குன்ற விஷயத்த பதிவு பண்ணியிருக்காரு. அதுக்கு ஒரு வாழ்த்துக்கள். அதுக்கு அடுத்தபடியா, உங்களுக்கு என்ன தெரியும், எங்க மீடியா பார்த்து பேச மாட்டாரு, எங்கேயுமே பேச மாட்டாரு, வாயை திறக்க மாட்டாரு அப்படின்னு சொல்லி இருந்த விஜயை பத்தி இன்னைக்கு விஜய் பேசினதுக்கு அப்புறம் அதுலயும் நக்கல் நையாண்டியோட யாரெல்லாம் இவர் நக்கல் நையாண்டி பண்ணாங்களோ அவங்க எல்லாருக்கும் புரியும் விதமா விஜய் அவர்கள் பதிவு பண்ணியிருக்க விஷயம் பாராட்டத்தக்க விஷயம். அதுலயும் ஒரு தவறு செய்தால் அதை தெரிந்து செய்தால் தேவன் என்றாலும் விடமாட்டேன் அப்படின்ற ஒரு எம்ஜிஆரோட பாடல்களை நினைவு கூர்ந்து அந்த மாதிரி விஷயங்களை மேற்கோள் காட்டக்கூடிய தினத்தந்தி பதிவானது ஊழலின் ஊற்றுக்கண் அடைக்கப்பட்டது அப்படின்ற விஷயத்த சொன்னார் இல்லைங்களா. அந்த தினத்தந்தி எந்த டேட்ல அந்த ஒரு பதிவு வெளியாச்சோ அந்த டேட்டை கூட மென்ஷன் பண்ணி தினத்தந்தி பத்திரிகைக்கு நன்றி தெரிவிச்சிருக்காரு. இதுதான் முக்கியமா ஒரு சட்டசபையில ஒரு பத்திரிகைக்கு கொடுக்கக்கூடிய ஹானர். அந்த எடிட்டோரியல் டீமுக்கு அப்ரிஷியேட் பண்ணார். அந்த ஒரு மனித தன்மை உண்மையிலே எம்ஜிஆர் அவர்களுக்கு இருந்தது, கலைஞருக்கு இருந்தது, ஜெயலலிதா அம்மா அவர்களுக்கு இருந்தது, ஸ்டாலின் அவர்களுக்கும் இருந்தது, எடப்பாடியார் அவர்களுக்கும், அது தொடர்ச்சியா இவருக்கும் இருக்குது என்பதை பதிவு செய்யறோம். ஏனென்றால் எந்தெந்த பத்திரிகை என்னென்ன நல்ல விஷயங்கள் இருக்கோ அந்த நல்ல விஷயங்கள் மேற்கோள் காட்டி பேசியிருக்காங்க நிறைய சட்டசபையில. அப்படி இருக்கும் சருவாயில் இந்த மாதிரியான நல்ல விஷயங்களை நல்ல பத்திரிகையாளர் நல்ல பத்திரிகை சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லாம் பதிவு பண்றாங்கன்னா அதை மக்களுக்கு போய் சேர்க்க வேண்டியது ஒவ்வொரு பத்திரிகையாளரின் கடமை. இது தொடர்ச்சியாக, இது ஜனநாயக நாடு, மன்னராட்சி அல்ல, ஒவ்வொரு குடிமகனுக்கும் ஒவ்வொருத்தருக்கும் கேள்வி கேட்கும் உரிமை இருக்கு அப்படின்ற விஷயத்த ரொம்ப ஸ்மார்ட்டா வச்சிருக்காரு. விமர்சனம் பண்ணும்போது நாங்க செஞ்சக்கூடிய நல்ல விஷயங்களை பார்த்துட்டு அதுக்கப்புறம் விமர்சனம் பண்ணா நல்லா இருக்கும்னு கருத்தை வைக்கிறார். அப்கோர்ஸ் பத்திரிகை துறை என்பது 4ஆம் தூண். அப்படி இருக்கும் தருவாயில் கண்டிப்பாக பத்திரிகை துறை எதிர்கட்சியா தான் செயல்படும். ஆனால் இங்கு நான் ஒரு பத்திரிகையாளர் என்ற முறையில் சில கேள்விகள் எதிர்கட்சியை கேட்க வேண்டியுள்ளது. கடைசியாக கேட்கிறேன். திரு விஜய் அவர்கள் பதிவு செஞ்ச இன்னொரு முக்கியமான விஷயம், ஈவில்ஸ் என்று எதிர்கட்சி தலைவர் உதயநிதி அவர்கள் நேற்று பேசிட்டு போனாரு.
ஈவில்ஸ் பத்திலாம் நீங்க பேசுறீங்க, ஈவில்ஸை பத்தி ஒரு டெவில் பேசலாமா அப்படின்ற வார்த்தையை ரொம்ப வந்து ஆத்மார்த்தமான ஒரு நக்கல் அப்படின்ற விஷயத்த, ஆத்மார்த்தமான நக்கல்ன்ற வார்த்தை ஏன் அப்படி சொல்றேன்னா, அந்த விஷயத்த பொறுமையா நேத்து உள்வாங்கிட்டு இன்னைக்கு நறுக்குன்னு அதுக்கான பதில் கொடுத்துருக்காரு பாருங்க. அதுதான் ஆத்மார்த்தமா ஒருத்தர் விமர்சனம் பண்றாங்கன்னா அதை உள்வாங்கிட்டு அதுக்கான பதில் எப்படி கொடுக்கணும்னு சொல்லிட்டு அதே நரேட்டிவ் செட் பண்ணி பேசியிருக்காரு. இது ஒரு எதிர்கட்சி தலைவரா அவருக்கும் ஈ டிசர்வ்ஸ் தி பஞ்ச் அப்படின்றத பதிவு பண்றோம். இது வெறும் ஆரம்பம் தான் அப்படின்ற வார்த்தையை சொல்றாரு. கிளீன் கவர்னன்ஸ் அண்ட் குட் கவர்னன்ஸ், அதுதான் எங்களோட கொள்கை கோட்பாடுன்ற. அது மட்டும் இல்லாம தன்னோட கொள்கை தலைவர்கள் யார் யாரு, அதுக்கப்புறம் யாரெல்லாம் மதுரை மாநாட்டில் புதுசா அண்ணாதுரை ஆகட்டும், திரு அண்ணாதுரை ஆகட்டும், திரு எம்ஜிஆர் ஆகட்டும், இவங்கெல்லாம் எதுக்காக நம்ம இதுல கொள்கை தலைவராக கொண்டு வரன்ற விஷயத்தெல்லாம் கொண்டு வந்து நிறைய சூப்பரா பேசினாரு. அதுக்கப்புறம் கொஞ்சம் அவகாசம் கொடுங்க அப்படின்ற வார்த்தையை வந்து அடிக்கடி பதிவு, கிட்டத்தட்ட 3 முறை பதிவு பண்றாரு. அதை பார்க்க வேண்டிய விஷயம். ஏனென்றால் எந்த ஒரு விஷயத்தையும் வந்து ஜஸ்ட் லைக் தட் எடுத்தமா கௌதமா செய்ய முடியாது. குறைஞ்சபட்சம் 3 6 மாதம் கொடுக்க வேண்டும். அதுல மாற்றுக்கருத்து இது நம்ம பழைய வீடியோவில் புது வீடியோவில் நிறைய இடத்துல சொல்லியிருக்கு. அது மட்டும் இல்லாமல் சட்ட ஒழுங்கு சந்திச்சிருக்குது. இந்த சந்திச்சிருக்கும் சட்ட ஒழுங்குக்கு மட்டும் ஸ்பீட் ஆக்ஷன் கொடுக்கணுமே தவிர, பாலியல் விஷயம், சட்ட ஒழுங்கு, இந்த 2 விஷயத்துக்கு இமிடியேட் ஆக்ஷன் கொடுக்கணும். அது தவிர்த்து மிச்ச எல்லா விஷயத்துக்கும் ஓரளவுக்கு ஒரு பீரியட் ஆஃப் டியூரேஷன் கொடுத்து தான் ஆகணும். இதுல இன்னொரு விஷயம் பதிவு பண்ணாரு. 2017 2021 வரைக்கும் எல்லா டிபார்ட்மெண்ட்ஸும் நிறைய ஓட்டைகளை வந்து இது பண்ணியிருக்காங்க. அந்த ஓட்டைகள்லாம் சரி செஞ்சு ஊழல் எல்லா விஷயத்தை கொண்டு வரணும்னு சொல்லி பேசியிருக்காரு. இது உண்மையில் 100% 100% சரி என்று சொல்லுவேன். முக்கியமா 2021 23 வரைக்கும் நடந்தக்கூடிய அந்த டாஸ்மாக் பத்தின விஷயங்கள்லாம் பேச ஆரம்பிச்ச உடனே திமுக வெளிநடப்பு செய்யறாங்க. நான் பலமுறை கிட்டத்தட்ட 2013 இன்னைக்கு 2026 13 ஆண்டுகளா வந்து நான் சொல்லிட்டு இருக்க ஒரே ஒரு விஷயம், நல்ல விஷயம் திமுக பத்தி என்னன்னு பாத்தீங்கன்னா, திமுக போன்ற ஒரு தரமான எதிர்கட்சி இந்தியாவிலே கிடையாது. ஏனென்றால் 6 மாநிலங்களில் அரசியல் சூழல் பார்த்து விமர்சனம் மட்டுமல்லாமல் அரசியல் சூழல்கள் தேர்தல் நேரத்திலும் சரி பல்வேறு நேரங்களிலும் போய் கலந்து கள ஆய்வு செய்யக்கூடிய அப்படி இருக்கும் தருவாயில் எல்லா இடத்தையும் பார்த்ததை விட தமிழ்நாட்டில் திமுக மாதிரி ஒரு தரமான ஒரு எதிர்கட்சி கிடையாது. அப்படி அது வந்து ஸ்டாலின் அவர்கள் இருந்த வரைக்கும் அதுக்கு உதயநிதிக்கு அந்த லெவல் கெப்பாசிட்டி இல்லையா, அந்த லெவலுக்கு ஒரு கேலிபர் இல்லையா அப்படின்னு சொன்னா கண்டிப்பாக கிடையாது. இப்போது முதல்ல இருந்ததை விட இப்போதைக்கு துணை முதல்ல இருந்ததை விட இப்போ ஒரு சட்டமன்றத்தில் எதிர்கட்சி தலைவராக இருக்கும்போது அவருக்கான அந்த பேச்சுக்கள்ல ஒரு பக்குவம் இருக்கு. அந்த டெக்கோரம் எப்படி மெயின்டைன் பண்ணும் எதிர்கட்சி தலைவர் அப்படின்ற விஷயத்த நல்ல ஒரு பக்குவம் இருக்கு. ஆனால் இன்னைக்கு ஒரு எதிர்கட்சி தலைவரா அந்த இடத்துல உட்காந்து வெளிநடப்பு செய்யாம உட்காந்து ஃபேஸ் பண்ணிருக்கணும். என்னென்ன டாக்ஸ் வந்து அதுக்கான ரிப்ளை கொடுத்துருக்கணும். கொடுத்திருந்தா கண்டிப்பா அவர் வந்து உண்மையில் நான் வேற ஆங்கிள் சொல்லியிருப்பேன், அது மாற்றுக்கருத்து இல்லை. ஆனால் இன்னைக்கு இருக்க சூழல்ல விஜய் சட்டசபையில ரியல் ஹீரோன்னு சொல்லி ப்ரூவ் பண்ணிட்டாரு. இதுல ஒன்னொரு பார்க்க வேண்டிய விஷயம் என்னன்னா, இருமொழி கொள்கை பத்தி ஆகட்டும், மேகதாதானை பிரச்சனை ஆகட்டும், சட்ட ஒழுங்கு பிரச்சனை ஆகட்டும், இந்த ஒவ்வொரு பிரச்சனைக்கும் தெளிவான எக்ஸ்பிளைன், அவரோட நிலைப்பாடு என்ன, அரசு எந்த நிலைமையில இருக்கு, நெக்ஸ்ட் மூவ்மெண்ட் எப்படி பண்ண போறோம், தமிழ்நாட்டோட ரெவென்யூ டிபார்ட்மெண்ட் எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது, ஃபினான்ஸ் எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கு அப்படின்ற விஷயத்த சொல்றாங்க. அது போக வந்து இன்னொரு முக்கியமான விஷயத்தை மேற்கோள்களை காமிட்டிருந்தார். ஆகஸ்ட் மாதம் 2ஆம் தேதி 2021 நம்ம எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கும், மாண்புமிகு கலைஞர் அவர்களுக்கு வந்து சென்ட்ரல் ஃபங்க்ஷன் போனாங்க. அன்னைக்கு வந்து பிரசிடென்ட்டோட அட்டன் பண்ணியிருந்தாங்க. அதுல ஒரு இடத்துல சொல்லும் போது நான் நேஷனல் ஆந்தம் ஃபாலோட் பை தமிழ் தாய் வாழ்த்து அப்படின்ற விஷயத்த பதிவு பண்ணாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த நிகழ்ச்சியோட முடிவுல கூட நேஷனல் ஆந்தம் பாடம், இந்த விஷயத்த சூப்பரா மேற்கோள் காட்டி பேசுறாங்க. ஏன்னா கடந்த 40 நாட்களா வந்து தமிழ்நாட்டில் என்ன விஷயம் தலைவரிச்சு ஆடுதுன்னு பாத்தீங்கன்னா, தமிழ்நாட்டில் சட்டசபையாகட்டும் ஏனைய கவர்மெண்ட் ப்ரோக்ராம் எல்லாத்துலயும் வந்து நேஷனல் ஆந்தம், அதாவது தேசிய கீதம் 2 முறை பாடப்படுவதாகவும் தமிழ் தாய் வாழ்த்து 1 முறை மட்டும் அதுவும் 2வதாக பாடப்படுவதாகவும் வந்து பல்வேறு தலைவர்கள், இன்ஃபேக்ட் கூட்டணியில் இருக்கக்கூடிய விடுதலை சிறுத்தை கட்சியோட திருமாவளவன் அவர்கள் கூட, கம்யூனிஸ்ட் கட்சிக்காரர்கள் கூட இந்த விஷயமா ரொம்ப ஸ்ட்ராங்கா பேசினாங்க. அப்படி இருக்கும் சூழல்ல திரு விஜய் அவர்கள் ஆகஸ்ட் மாதம் 2ஆம் தேதி 2021 நடந்த விஷயத்தை மேற்கோள் காட்டி அதுக்கான ரெக்கார்டும் வந்து சட்டசபையில அவை குறிப்பில் கொண்டு வர லெவல் பண்ணியிருக்காரு. அப்படின்னும் போது இவங்க எல்லாம் வந்து தமிழ் சொல்லிட்டு வெறும் பாரம்பரியம், கலாச்சாரம், பண்பாடு அப்படின்னு சொல்லிட்டு வெறும் நாடகம் தான் ஆடுறாங்க இப்போ இது வரைக்கும் ஆண்ட கட்சி அப்படின்ற வார்த்தையை ரொம்ப ஸ்ட்ராங்கா பதிவு பண்றாரு. இந்த விஷயம் உண்மையிலே வந்து மக்களுக்கு கண்டிப்பாக ஒரு ஐ ஓப்பனிங்கா இருக்கும். ஏனென்றால் அவர் சொல்லக்கூடிய அந்த வார்த்தையானது இந்நாள் வரை திமுக கட்சியானது பண்பாடு கலாச்சாரம் என்ற பேரில் தமிழ் என்று வேண்டுமென்றே நாடகம் ஆடிக்கொண்டிருக்கார். அந்த வார்த்தை உண்மையில் விஜய் வாயில் வந்தது வரவேற்கத்தக்க ஒன்று. சரிங்களா? ஏனென்றால் அப்போ அவங்களோட கலைஞரோட ஃபங்க்ஷன்ல அந்த ஃபங்க்ஷன்ல நடந்ததெல்லாம் மட்டும் கேஷுவலா விட்டுட்டாங்க. இப்போ வந்து நடந்தக்கூடிய விஷயம், நாங்கள் 40 நாள் கூட ஆகல, ஆனால் இவ்வளவு தூரம் வந்து எஸ்கலேஷன்ஸ் வைக்கிறாங்க அப்படின்ற விஷயத்த வந்து ரொம்ப டிப்ளமேட்டிக்கா சாதிடமா எடுத்து வச்சிருக்காரு விஜய் அவர்கள். இதுல கடைசியா இன்னொரு விஷயம் பார்க்க வேண்டிய விஷயம், திருக்குறளை தேசிய இலக்கியமாக ஆக்க வேண்டும் என்ற விஷயத்தை கோரிக்கை வச்சிருக்கதா சொல்லப்படுது. லோகாயுக்தா மீட்டிங்ல போய் என்னென்ன விஷயங்கள் நடந்ததை பற்றி சட்டசபையை சொல்லியிருக்காரு. நல்ல விஷயம். இதுக்கான முயற்சிகள் ஒரு 20 ஆண்டுகள் முன்பு எடுத்தாங்க, தேசிய இலக்கிய நூலா மாற்றணும்னு சொல்லிட்டு.
அதுக்கான முயற்சியாக இருக்கிறது. அட்லீஸ்ட் இந்த முறையாக மாறும்னு என்று நம்பலாம். விஜயோட ஓன் ஸ்டைலில் வந்து எப்போ பார்த்தாலும் ஒரு குட்டி கதையை சொல்லுவார். அந்த மாதிரி ஒரு குட்டி கதையும் வந்து ஒரு நக்கல் நையாண்டிக்காக அந்த குட்டி கதை. ஏனென்றால் ஏற்கனவே இவருக்கு இதே சட்டப்பேரவையில் நிறைய பேர் அந்த குட்டி கதை சொன்னதுனால இவர் திருப்பி ஒரு குட்டி கதை இன்டைரக்டாக மீன் பண்ணி எதையோ மீன் பண்ணி சொல்லியிருக்கார். அது என்ன மீனிங் மக்கள் இந்த குட்டி கதை கேட்டால் தெரியும். வெளிநடப்பு செஞ்ச உடனே திரு உதயநிதி அவர்கள் வந்து வெளியில் வந்து ஒரு வார்த்தை பதிவு பண்ணுறாரு. விஜய் அவர்கள் சட்டசபையை வந்து ஷூட்டிங் ஸ்பாட்டாக மாற்றிட்டாரு அப்படின்ற விஷயத்த திரு உதயநிதி அவர்கள் பதிவு செய்ய பார்க்க முடியுது. இதெல்லாம் ஒரு புறம் இருந்தாலும் கடைசியாக திரு விஜய் அவர்கள் வந்து செய்த அந்த செய்கை என்பது ஒரு ஆக்ஷன் சொல்லிட்டு பர்மிஷன் சபாநாயகர்கிட்ட வாங்கிட்டு அந்த மாதிரி ஒரு ஆக்ஷன் செஞ்சு காமிக்கிறார். இது எந்த ஆக்ஷன் என்னன்னா, ஏற்கனவே வந்து ஸ்டாலின் அவர்கள் ஊடகங்களில் வந்த விஷயம் தான். ஸ்டாலின் அவர்கள் காங்கிரஸ் கட்சியை செஞ்சு முடிச்சிட்டோன்றதை இன்டைரக்டா மீன் பண்ணி அப்படி காமிச்சாரு. இவர் வந்து மொத்த திமுக செஞ்சு முடிச்சிட்டோன்ற விஷயத்த வந்து மீன் பண்ணி காமிக்கிறதுக்காக இந்த ஆக்ஷன் சொல்லப்படுதுன்னு சொல்லி சமூக ஊடகங்கள் சொல்றாங்க. நாங்க சொல்ல சரிங்களா. இதுதான் இன்னைக்கு நடந்த சட்டசபையோட சுவாரம்சம். யாரை செஞ்சு விடுறாங்களோன்றது நமக்கு தெரியல. ஆனா மக்களுக்கு நல்லது நடந்தா போதும்ன்றது நம்மளோட எதிர்பார்ப்பு. இதுல பார்க்க வேண்டிய விஷயம் என்னன்னா, விஜய் சொன்னக்கூடிய இன்னைக்கு நிறைய கருத்துக்கள்ல கண்டிப்பா ஏற்கனவே நம்ம விஜய் ரசிகர்களாகட்டும், விஜயோட தொண்டர்களாகட்டும், கட்சியில் இருக்கக்கூடிய தொண்டர்களாகட்டும் எல்லாரும் வந்து ரீல்ஸ் பண்ணி செய்வாங்க. கண்டிப்பா இன்னைக்கு இருந்து ஒரு 3-4 நாட்களுக்கு கண்டிப்பா சமூக ஊடகம் ரொம்ப ஸ்தம்பிக்கும்ன்ற நம்புறேன். ஏனென்றால் இன்னைக்கு பேசக்கூடிய அந்த ஒரு பேச்சுக்களானது ஒவ்வொரு நபருக்கும் விஜய் பேசவே இல்லை, இன்னைக்கு இவ்வளவு தூரம் பேசிட்டாரு அப்படின்ற ஒரு பெரிய ஐ ஓப்பனிங்கா இருக்கும். இந்த விழிப்புணர்வு உண்மையிலேயே வந்து ஆட்சியிலும் செயல்பட்டு கண்டிப்பா ஒவ்வொரு துறையிலையும் வந்து ஊழல வந்து கண்ட்ரோல் பண்ணா நல்லா இருக்கும். நம்ம கிட்டத்தட்ட 2022 இருந்து லிஸ்ட் ஆஃப் டிபார்ட்மெண்ட்ஸ் எந்தெந்த டிபார்ட்மெண்ட் மேஜரா ஊழல் நடக்கு நம்ம பதிவு பண்ணியிருக்கோம். அந்த டீடைல்ஸை கண்டிப்பா நம்ம இன்னும் விழாவாரியா நாளைக்கு வரக்கூடிய காணொலியில கொடுக்க போறோம். இதுல பார்க்க வேண்டிய விஷயம் என்னன்னா, ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் ஆகட்டும், காவல்துறை ஆகட்டும், மிச்சம் இருக்கக்கூடிய அந்த டாஸ்மாக் சம்பந்தப்பட்ட விஷயம், இந்த 3 டிபார்ட்மெண்ட்ல இன்னமும் தலைவிரிச்சு ஆடிக்கொண்டு இருக்கிறது. அதை வந்து உடனடியாக கண்ட்ரோல் செய்தால் நல்லா இருக்கும் என்பது நம்மளுடைய பார்வை. மீண்டும் ஒரு நல்ல சந்திப்போம். நன்றி, வணக்கம் நண்பர்கள்.